சுந்தர், இப்போ அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? தாக்கப்பட்ட இளைஞர் யார்? எதற்காக தாக்கப்பட்டாரு? காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்க சுந்தர்? அதாவது தொடர்ந்து தூத்துக்குடியில் 3 தினங்களாக தொடர்ந்து பயங்கர கலவரமானது வெடித்து நடைபெற்று வருகிறது. அதாவது போராட்டக்காரர்களுக்கும் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்று கூறி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே பயங்கர கலவரம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 13 பேர் உயிரிழந்துள்ளனர். 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் தான் இந்த 3வது நாளாக, அதாவது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் இந்த பிரச்சனை இருந்தாலும் குறிப்பாக அண்ணா நகர் பகுதியில் தான் இந்த இளைஞர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே அடிக்கடி மோதல் உருவாகி துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இதனால் இன்று மதியம் சிறப்பு தமிழ்நாடு காவல்துறையின் கமாண்டோக்கள் 60 பேர் அண்ணா நகர் பகுதியில் குவிக்கப்பட்டனர். அவர்கள் வீதி வீதியாக சென்று பாதுகாப்பு பணி ஈடுபடும் போது அந்த பகுதி வழியாக, அதாவது இருசக்கர வாகனத்தில் சென்ற ஜான் என்பவருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் வாக்குவாதம் மீறி போலீசார் அவரை தடியடியாக, அதாவது அடித்து காயப்படுத்தியதாக கூறப்படுகிறது. உடனடியாக அவரை அருகில் இருந்தவர்கள் இருசக்கர வாகனத்தில் அழைத்து வந்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக அதாவது தமிழ்நாடு காவல்துறை தான் பாதுகாப்பு பணியில் கடந்த 2 தினங்களாக ஈடுபட்டு வந்தனர். இன்று சிறப்பு கமாண்டோக்கள் 60 பேர் குறிப்பாக அண்ணா நகர் பகுதியில் மட்டுமே 60 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சுந்தர், இப்போ நிலவரம் அங்க எப்படி இருக்கு சுந்தர்? இப்போ தூத்துக்குடியில நிலவரம் எப்படி இருக்கு? அதிரடி படையெல்லாம் குவிக்கப்பட்டிருக்காங்க. மொத்தம் எவ்வளவு காவலர்கள் அங்க பணியில இருக்காங்க? பாதுகாப்பு எந்த அளவுக்கு அங்க செய்யப்பட்டிருக்கு சுந்தர்? அதாவது சட்டம் ஒழுங்கு போலீசாரை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் இன்று மதியம், அதாவது 2 மணிக்கு மேல் 60 சிறப்பு கமாண்டோக்கள் அண்ணா நகர் பகுதியில் மட்டுமே குவிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் தற்போது அந்த பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக பெரும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போதுதான் இளைஞருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்று போலீசார் அவரை அதாவது கமாண்டோக்கள் அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த அவர் தற்போது தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இன்று இரவுக்குள், அதாவது இன்னும் கூடுதலாக சிறப்பு கமாண்டோக்கள் வரவைக்கப்படுவார் என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தூத்துக்குடியில அண்ணா நகர்ல ஒரு பதற்றமான சூழல் நேற்று வரைக்கும் இருந்தது. இப்போ ஓரளவுக்கு கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. பதற்றத்தை தொடர்ந்து என்ன நிலவரம் அங்க நடக்குது? அதாவது பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது எல்லாமே கட்டுக்குள் இருந்தாலும் குறிப்பாக அண்ணா நகர் பகுதியில் மட்டும்தான் போலீசாருக்கும் இளைஞர்களுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு அது வன்முறையாக வெடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதை கட்டுப்படுத்துவதற்கு தான் சிறப்பு கமாண்டோக்கள் 60 பேர் தற்போது அந்த பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் இன்று அதாவது மாலை அல்லது இரவுக்குள் முழுவதுமாக அண்ணா நகர் பகுதியை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவார்கள் என்று போலீஸ் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி சுந்தர், உங்களுடைய தகவல்களுக்கு.